ஹலோ நண்பா, இது போல் சூப்பர் லைவ் வால்பேப்பரை எப்படி உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் எனபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பர் நீங்கள் எனபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் MIUI 12 அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரெட்மி ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு பிராண்ட் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, ஈஸியாக உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் லைவ் வால்பேப்பர் எனபிள் பண்ணலாம். இதை எப்படி எனபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள் நண்பா. இதுக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதமாக இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக ஆர்டிகிள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு அவைலபிள் ஆகும். ஒரு 10 செகண்ட் மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 10 செகண்ட் வெயிட் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகும் நண்பா. இந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லைவ் வால்பேப்பர் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எர்த் இருக்குது, மார்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணுங்கிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் சிம்மில் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதே போல் உங்களோட மொபைலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 MBக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா லைவ் சூப்பர் வால்பேப்பர் மார்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் 2 ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பும் கொடுத்துருப்பேன், வால்பேப்பர்ஸ் அப்படின்னு, கூகுளோட அஃபிஷியல் ஆப்பு. ஸோ அந்த ஆப்பையும் நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கூகுளோட வால்பேப்பர்ஸ் ஆப் இருக்குது. இந்த டவுன்லோட் சிம்மில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைலில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பும் எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் ஆன பிறகு ஜஸ்ட்டு இந்த வால்பேப்பர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் நண்பா. லைவ் வால்பேப்பர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அந்த 2 ஆப்போட சூப்பர் லைவ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். இதை உங்களுக்கு எது தேவையோ அதை மேலே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டர்ஸ் இருக்கும். செட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கூட செட் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ் வால்பேப்பர் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் உங்களுக்கு சூப்பர் லைவ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் நீங்கள் எர்த்தோட மார்ஸ் வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மார்ஸ் வால்பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வால்பேப்பரும் செட் ஆகிடும். ஜஸ்ட் உங்களோட மொபைலை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த அனிமேஷன் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் லாக் பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பையும் சரி, க்ளோஸ் பண்ணுறப்பையும் சரி, அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்களும் உங்களோட ரெட்மி ஃபோனில் சூப்பர் லைவ் வால்பேப்பரை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் MIUI 12 அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நண்பா. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 7 Pro மொபைல். ஸோ இந்த மொபைல் என்ன MIUI 12 அப்டேட் வரவே இல்லை. பட் ஆனால் இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பரை எனபிள் பண்ணிவிட்டு அதே போல் நீங்களும் உங்கள் மொபைலை எனபிள் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.